ஹலோ காய்ஸ், நான் உங்கள் காலமடன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவில் அண்ட் crocodile எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, எப்பயுமே நம்ம எழுதியாச்சு. ஸோ ஓகே, நம்ம கிளம்பலாம். கைஸ், நம்ம வந்து நேற்று வேன் எஸ்கேப் வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்கணுன்னா மறக்காம போய் பார்த்துருவேன். இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம வந்து crocodile எஸ்கேப் பண்ண போகிறோம். ஈவில்ல ஈஸி மோடு இது வந்து. ஸோ இந்த கிளவி கீழே உட்காந்துருப்பா, எப்பயுமே நான் பார்த்துருவா. அதனால தான் கண்டுக்காம வந்துட்டேன். கேபிள் தான் இருக்குது, எடுத்து போட்டுலாம். இப்போ கேபிள் வந்து போட்டாச்சு. எலக்ட்ரிசிட்டியும் ரீஜனரேட் பண்ணியாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் தள்ளி விட்டு இப்போ கிளவி நான் வந்து வர வைக்க போகிறேன். ஓகே, சரி வர மாதிரி தர நம்ம போகலாம். ஓகே, நம்ம எப்பயும் போல் இந்த செட்டை வந்து திறந்துட்டுருக்கலாம் ஐஸ். ஸோ இது வந்து ஈஸியான எஸ்கேப்புன்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஈவில் நான் பொறுத்தளோட. ஓகே, இன்னும் அந்த நாத்தம் பிடிச்ச கக்கூஸ்குள்ளே வர நம்ம இன்னும் போனோம். க்ரோபர்ட்னுக்கே இருக்குது. கிச்சன்டே தான் இருந்திருக்கு, நான் பார்க்காம அங்கே தேடிட்டு இருந்திருக்கேன் ஐஸ். ஓகே, இப்போ இவ்வளோ வர வச்சுட்டு நம்ம இங்கிட்டு போயிடலாம் அப்படியேவும். ஓகே, இன்னும் 2 வாட்டி த்ரோ பண்ணுவோம். ஓகே, வந்துட்டா நம்ம இப்போ ஓடிடலாம். ஸோ இந்த கக்கூஸ்குள்ளே இருக்கிற அந்த 2 ஆணியை பிடிச்சி நம்ம இப்போ சீவருக்குள்ளே இறங்க போகிறோம். சீவரில் தான் crocodile எஸ்கேப்பே இருக்குது. அந்த எஸ்கேப்புக்கு நம்மளுக்கு இந்த ஹூக்குன்றது தேவை கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா டோர்ஸையும் அன்லாக் பண்ணிட்டு வந்துடலாம். வண்டிக்காரி வேற ஓடு ஓடு. ஓகே, வந்து ஓடிட்டா கைஸ். நம்ம இப்போ போகலாம். வந்துட்டா கிளவி. ஓடு 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 ஓடு. ஸோ ஓரமாகவே தான் போகிறேன். இந்த வண்டிக்காரி வரப்பு கிளம்பிடுவா. ஓகே, கிளவியை சுற்ற விட்டுட்டு நம்ம அங்கிட்டு போய் எப்பயும் போல் நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே, டோரை திறந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம போய் அந்த ஹூக்கை வந்து எடுக்கலாங்க. அந்த ஹூக் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே அது வந்து சீவரோட அந்த கார்னரில் தான் இருக்கும். ஸோ அந்த ஹூக்கோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா 4 லிட்டர் திறந்து ஒரு பைப் லைன் இருக்கும், அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். அதுதான் அந்த கான்செப்ட். இதாக இருக்க அந்த ஹூக்கு, இதான் அந்த ஹூக்கு. ஸோ இந்த 4 லிட்டர் எதுக்கு நம்ம ஆஃப் பண்ணுறோன்னா, தண்ணியோட ஃப்ளோ வந்து நிறையா இருக்கிறனால நீங்கள் அதோட போக முடியாது. போனீங்கன்னா அவன் மண்டை அடித்து கேம் ஓவர் ஆயிரும். ஸோ இது ஃபஸ்ட்டு லிட்டு. ஓகே, ஓகே, அடுத்த லிட்டுக்கு போகலாம் கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு இது வெளியவே தான் இருக்கும். செகண்ட் இது நம்ம பாத்ரூம் உள்ளே ஒன்று இருக்கும், அதுக்கு சைடு ஒன்று இருக்கும். பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஓகே, இங்கே இது வந்து செகண்ட் லிட்டு. 3வது லிட்டு பாத்ரூமில் தான் வச்சிருக்கோம். ஓகே, அதையும் காட்டுறேன். கிளவி வராளா? ஓகே, இல்லை இதாங்க செகண்ட் தேர்டு லிட்டு. ஓகே, இப்போ 4th லிட்டு வந்து போகலாம். 4th லிட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ரூம்ஸ் இருக்குங்க, அங்கே இருக்கும். ஸோ எனக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு பயம் உங்களுக்கே தெரியும். அதனால் இப்போ வந்து நான் இவளை இங்கிட்டு தசை திருப்பிட்டு வந்து இதான் 4வது லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோ அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக இதாகிருக்கும் கைஸ், நின்றுருக்கும். ஸோ ஓகே, இது எங்கிட்டு இருக்காந்தார்ல, எங்கிட்டு இருந்தோர்ப்பா இந்த வந்துட்டா பாருங்க, திருட்டு கிளவி. ஸோ ஓகே, இதுக்கு அடுத்து இந்த ஹூக் தேவையில்ல. ஓப்பன். இந்த வண்டிக்காரி நேரம் கட்ட நேரத்தில் தான் வருவா கைஸ். ஸோ ஓகே, இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு. தப்பாக போகிறேன். இந்த மூடிக்கு இந்த குழாய்க்கு அந்த பக்கம் தான் கைஸ் crocodile இருக்குது. இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸோ எதுக்கும் கிளவி வராமல் செக் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இந்த இருக்குது கைஸ் crocodile எங்கடா. ஸோ ஓகே, அந்த பக்கம் போய் பார்க்கலாம்.
இதை ஒரு பாருங்க, இது அங்கே குரோக்கடைல். இந்த வாட்டருக்குள்ளே நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களை கடிச்சு கொண்டுரும். ஒரு சிச்சை தேடி அலைஞ்ச பாடு நான் தாங்க தெரியும். கடைசியில் கண்ணு முன்னாடியே தான் இருந்திருக்கு, நான் பார்க்காம விட்டுருக்கேன். லாக்கருக்குள்ளே இருக்கு காய்ஸ். ஸோ ஓகே, இவ்வளோ நேரம் தேடினேனே இதாக இருக்குது. மண்டமல் அந்த கொண்டையை மறந்துட்டேன் காய்ஸ். சின்ன பொருளாக இருக்குல்ல, அதனால் கண்டுபிடிக்க கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ ஓகே, கேப்பில் போட்டு அந்த சுவிட்சை தட்டினீங்கன்னா இங்கே இருக்க வாட்டரும் ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிரும் காய்ஸ். இப்போ இந்த கார் வீல் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை திறக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இறங்கிக்கலாம். திறந்துடுச்சு. இந்த இடத்துல வரும்போதும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஏன்னா அந்த குரோக்கடைல் இருந்து நம்ம ரியாலிட்டி. ஏன்னா அந்த குரோக்கடைல் வந்து நம்மளை வந்து கடிச்சிடும் காய்ஸ். ஓகே, இந்த கேன் வந்து பட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம 4 கேன் வந்து எடுக்கணும். இந்த குப்பையெல்லாம் கிடக்கும், பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இல்லைங்க வருது காய்ஸ் குரோக்கடைல். வேலை அதான்ட்டு பேசி தூங்கிடுச்சுன்னு நினைக்கேன். அந்த போச்சு. ஜஸ்ட் மிஸ்டு காய்ஸ். கேனா நம்ம இப்போ ராஃப்டில் போய் வைக்கலாம். எஸ்கேப்போட கான்செப்ட் வித்தியாசமாக கொடுத்துருப்பானுங்க. இதில் 4 கேனை வச்சு கவுத்தி போட்டு முதல்ல இழுத்துட்டு போகிறது தான் கைஸ் இந்த இது எஸ்கேப்போட கான்செப்ட். ஓகே, 2 கேன் இப்போதைக்கு ஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த சைடு ஓகே, அங்கிட்டு போகலாம். ஓகே, இந்த இடத்துக்கு ஈவில் வந்து வருவா காய்ஸ், அதனால் கேர்ஃபுல்லாக ஆடணும். இப்போ நம்ம 2 கேன் எடுத்துருக்கோம். ஓகே, இங்கே ஒரு மேலே இந்த காய்ஸ் இந்த வழி வந்து நம்ம ரூம்கே கொண்டு போவோம். ஆனால் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவள் திடீர்னு அந்த பக்கம் கூடி வந்துடுவா. அதனால் இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் போயிடுறேன் சுற்றி போகாமல். இப்போ வந்து ஒரு மீன் எடுக்கணும் காய்ஸ். நம்ம மீன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேலே தான் கழிச்சிருக்கோம். பாருங்க எப்படி போகிறேன்னு. அவள் க்ரோபார் வச்சு செங்கலை பேத்தடுக்கணும். க்ரோபார் இங்கே தானே போட்டேன். அந்த இருக்கு காய்ஸ். ஓகே, இந்த க்ரோபாரை வச்சு செங்கலை வந்து ஒரு செங்கல் நம்ம இப்போ பேத்தெடுக்க போகிறோம். அது எப்படின்னு நீங்கள் பாருங்கள். முதலேட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கடிச்சிடும் காய்ஸ். இந்த செங்கல் தான் அது. அவ்வளோதான் விட்டாச்சு. நம்ம அந்த நான் சொன்ன அந்த மீனை வந்து இப்போ தான் காய்ஸ் எடுக்கணும். ஓகே, இனி க்ரோபர் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இவ்வளோ நான் ஒரு ஃபஸ்ட்டு நம்ம அவளை கிட்டாசை திருப்பிட்டு மேலே போயிடலாம். காதே கேட்காதவளுக்கு இந்த வந்துட்டா காய்ஸ். ஓகே, இப்போ நம்ம போய் அந்த மீனை வந்து எடுக்க போகிறோம். கேஷ் நான் சொன்ன மீன் இதான். இதுக்கு வந்து பாட்டு பாடும். இந்த பாட்டை வச்சு நம்ம ஒரு சீக்ரெட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஈவில் இல்லை, நம்ம திரும்ப அந்த ட்ரைனிங்ஸ்குள்ளே போகணும் கேஷ். அதை தவிர தான் இனி நம்மளுக்கு மேலே வந்து வேலை இல்லை. இப்போ நம்ம சீவருக்குள்ளே போய்க்கலாம். நம்ம இந்த செங்கல் பேத்தெடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்குள்ளே இந்த ஃபிஷ்ஷை வந்து வைக்கணும் காய்ஸ். இதை வச்சோன்னே இந்த ஃபிஷ் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். இந்த பாட்டு சத்தத்துக்கு அந்த முதலே சேர கூத்த பாருங்க காய்ஸ். உங்களை காட்டுறேன், போது பாருங்க. முடியல. பின்னாடி வந்து அவ்வளோதான் காய்ஸ். பார்த்துக்கோங்க, அந்த செங்கலையே பேத்து விட்டுருச்சு இந்த முதல்ல. நம்மளாம் என்ன
ஓகே இப்போ நம்ம அந்த செங்கல்குள்ளே போய் சின்ன வேலை பார்க்க வேண்டியது கைஸ். ஆல்ரெடி நம்ம 2 கேன்ஸ் வந்து அடிச்சிட்டோம். இப்போ அடுத்த 3 கேன் இதுக்குள்ளே இருக்கும். ஈவிலன் மம்தா நிற்கா பாருங்க. சரி ஓகே இப்போ இவ்வளோ பற்றிலாம் நமக்கு ப்ரெஷர் இல்லை. நம்ம போய் கேனை கண்டுபிடிக்கலாம் கைஸ். இந்த ஆளுக்கு 3rd கேனு. ஸோ அந்த அனதர் சைடு கூடி திறக்கிற டோர் இதாங்க. இதை இப்போ திறந்து விட்டுருலாம் நம்ம. இப்போ உங்களுக்கு எந்த இடம் இது தெரிஞ்சிருக்கும். தேர்ட் கேன் வந்து அடிக்காச்சு கைஸ். நம்மளுக்கு ஒரு கேனும் ஒரு காலர் ஒன்றும் தேவை கைஸ். அது எப்படி இருக்க நீங்கள் பாருங்க. ஸோ ஓகே ஈவிலான் வந்து இப்போ இங்கே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து அந்த காலர் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு சீக்கிரம் டோர் ஒன்று இருக்கும் கைஸ். அந்த டோரில் இருக்கிற அந்த நம்பர் போட்டால் தான் கரெக்டாக அந்த டோர் அன்லாக் ஆகும். அந்த நம்பர் எப்படி பார்க்க நான் போய் சொல்கிறேன். இந்த டோரில் 4 நம்பர் போகணும் கைஸ். அந்த 4 நம்பர் இருக்கும். என்னென்ன சிம்பிள்ஸ்ன்னு அதிலே போட்டிருப்பாங்க. ஸோ ஓகே இப்போ வந்து நான் 4th கேன் மட்டும் எடுப்பேன் கைஸ். அதை தேடி அடைஞ்சிட்ருக்கேன். இந்த குப்பைக்குள்ளே எங்கேயாவது இருக்கும் கைஸ். எங்கேயும் இல்லை. அங்கிட்டு போய் பார்க்கலாம். நடுவில் அது முதல்ல வர வந்துச்சு கைஸ். ஸோ இந்த தடவைக்கு 4th கேனு அதான் கைஸ். 4 கேன்ஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு. நம்மளுக்கு ஒன்றே அந்த காலர் மட்டும் ஒன்று தேவை கைஸ். நம்மளுக்கு காலர் எடுத்து முடிச்சிட்டோன்னா எஸ்கேபே முடிந்த மாதிரி கைஸ். ஸோ ஓகே நான் காலர் மட்டும் வேணும். அதை எப்படி கண்டுபிடிக்க நீங்கள் நினைப்பாங்க. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி லாக் வந்து 4 நம்பர்ஸ் வேணும். இந்த 4 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 சிம்பிள்ஸ் இருக்கும் கைஸ். அந்த சிம்பிள்ஸ் இங்கே இருக்க பெயிண்டிங்ஸில் இருக்கும். பெயிண்டிங்கை பார்த்து நீங்கள் அந்த நம்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா க்ளவுட் கைஸ். இப்போ க்ளவுடை தேடி நம்ம போவோம். மொத்தம் இங்கே வந்து 9 பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஓகே இவ்வளோ நான் மாதிரி இருக்குது கைஸ். ஓகே இல்லை இப்போ போய் நம்ம என்னென்ன சிம்பிள்ஸ் போய் பார்க்கலாம். ஓகே நான் பார்த்துட்டேன் பாருங்க. டோர் இருக்கு என்ன ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். டோர் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே தான் வைக்கலாம். காலர் இருக்கும் கைஸ். தேடி பார்க்கலாம். ஸோ ஓகே இந்த இருக்கு காலர். அவ்வளோதான் கைஸ். எஸ்கேப் ஓவர். இதை நம்ம போய் ராஃப்டில் வைக்கணும் கைஸ். வைக்கலான்னு பார்த்தா திருட்டு கேள்வி வந்துட்டா கைஸ். பாருங்க கீழே இறங்கி வரலாம். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வரலாம்ல. சரி ஓகே இது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு அங்கே போயிடலாம். போய் அந்த ராஃப்டில் வந்து இந்த காலர் வைக்கணும் கைஸ். ஓகே அவ்வளோதான் கைஸ். இதை வச்சுட்டு அவ்வளோதான் கைஸ். கவுத்தி போட்டான் வெளியே வர 4 வாட்டி திருகணும் கைஸ். திருகுனா அவ்வளோதான். எஸ்கேப் ஓவர். அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு கைஸ். ஸோ க்ரோக்கடைல் எஸ்கேப்பை ஈஸி மோடில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சேனலில் வந்து பலூன் எஸ்கேப் போடலான் இருக்கோம் கைஸ். ஸோ வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி கேட்டுக்கலாம். ஸோ முக்கியமாக லைக் போடுங்க கைஸ். அப்படின்னா தான் எனக்கு வீடியோஸ் அடுத்தடுத்து பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். கிளவி பார்க்குறா. சரி ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதோட நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க எல்லோரும். சரி ஓகே கைஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் நாளைக்கு 6:30க்கு அப்லோட் பண்ணேன் கைஸ். ஸோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். இப்போ உங்களிடம் வந்து காலமாதான்.